ஹலோ எவ்ரியோன், வெல்கம் பேக் டு டெக்கிக்லை. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான வெப்சைட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஒன்று உங்களுக்கு கோடிங் தெரிஞ்சிருக்கணும், இல்லைனா ஏதாவது ஒரு சிஎம்எஸ் டூல் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ டூல் வந்து யூஸ் பண்ண போகிறோம் இதுக்கு நம்ம. ஸோ ஏஐ டூல் அப்படின்னாலே நம்மளை எல்லாருக்குமே ஃபெமிலியராக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வந்து ரெடி பண்ண போகிறோம். இது நான் கம்ப்ளீட்டாக சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி பில்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு கோடிங் தெரியணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கோடிங் தெரியணும்னு அவசியம் இல்லை. நம்ம சிம்பிளாக எப்படி ஒரு ப்ராம்ப்டை மட்டும் கொடுத்து ஒரு கோடிங் வாங்கி அதை நம்ம எப்படி எலமெண்டரில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்களோட சாட் ஜிபிடி லாகின் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஜிபிடிஸ் அப்படின்னு இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து கோட் ஜிபிடி அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். இந்த இடத்துல வரதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் சாட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இப்போ இந்த இடத்துல வந்து உங்களோட ப்ராம்ப்ட் போடணும். நம்ம வந்து ஒரு என்டையர் பேஜையுமே வந்து ஒரே ப்ராம்ப்டில் ரெடி பண்ணிட முடியும். பட் நம்ம வந்து ப்ரோ வெர்ஷன் இல்லை, நமக்கு ஃப்ரீ வெர்ஷன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஒவ்வொரு செக்ஷனாக பில்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எடிட்டிங்க்கும் ஈஸியாக இருக்கும். ஆல்சோ வந்து நம்ம ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால ஒவ்வொரு செக்ஷனுக்கான ப்ராம்ப்டை மட்டும் இப்போதைக்கு கொடுங்க. இப்போ வந்து நம்ம ஒரு ஹீரோ செக்ஷன் டிசைன் பண்ணோம், இந்த ஹீரோ செக்ஷன் நம்ம டிசைன் பண்ணோம் அப்படின்னா இதோட ப்ராம்ப்டை மட்டும் கொடுங்க. ஸோ ப்ராம்ப்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக நீங்கள் ஒரு பர்சன்ட்டை எனக்கு இந்த மாதிரி தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க. அதுக்கு வந்து நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸாக ஏதாவது ஒரு இமேஜ் கொடுக்கலாம், எனக்கு இதே மாதிரி வேணும் அப்படிங்கிற மாதிரி. இல்லைனா வந்து ஒரு பர்சனான்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆக்டர்ஸ் ஏ வெப்சைட் டிசைனர், அந்த மாதிரி வந்து ஒரு ரோல் வந்து நம்ம சாட் ஜிபிடி கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்து இது நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். இந்த மாதிரி வந்து ஒரு ப்ராம்ப்ட் போட்டுக்குங்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னே இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டர்ஸ் ஏ வெப்சைட் டிசைனர்னு போடணும். பட் நம்ம வந்து டேரெக்டாக கோட் ஜிபிடி யூஸ் பண்ணுறங்காட்டி அந்த மாதிரி ஒரு ரோல் கொடுக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. இதில் சிம்பிளாக நீங்கள் வந்து இந்த மாதிரி HTML, CSS அண்ட் மினிமல் ஜாவாஸ்கிரிப்ட் இப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கொடுத்துருங்க. இதில் முக்கியமாக ரெஸ்பான்சிவ் அப்படிங்கிறதையும் போட்டுக்கோங்க. தென் வந்து என்ன செக்ஷன் டிசைன் பண்ணுறீங்கன்னு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஹீரோ செக்ஷன் அப்படின்னா இதை வந்து டிசைன் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம அபவுட் அஸ் செக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஏதோ ஒரு ஃபியூச்சர் செக்ஷன் அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ எந்த செக்ஷன் டிசைன் பண்ணுறீங்களோ அதோட நேம் வந்து இந்த இடத்துல போட்டுட்டு யூசிங் அப்படின்னு போட்டு இந்த மாதிரி HTML, CSS அண்ட் மினிமல் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உங்களோட டிசைன் ஸ்டைல் உங்களுக்கு எப்படி வேணும் அப்படிங்கிற மாதிரி போடுங்க. இதில் வந்து நான் டார்க் கிரேடியன்ட் பேக்ரவுண்ட் அந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். டீப் பர்பிள் டு நேவி ப்ளூ அந்த மாதிரி வந்து ஒரு கிரேடியன்ட் கலர் நான் வந்து கொடுத்துக்கிறேன். நியான் எஃபெக்ட்ஸ் அப்படின்னா நீங்கள் ஏஐ வெப்சைட்டில் எல்லாமே பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸ்மூத் அனிமேஷன் இந்த மாதிரி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறோம். போட்டு ரெக்யர்மெண்ட் அப்படின்னு போட்டு இதில் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி ஹெட்டிங் வேணும் அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. இது வந்து நான் ஹெட்லைன் டெக்ஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறங்காட்டி இது வந்து ஹெட்லைனாக கொடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல லார்ஜ் ஹெட்லைன் டெக்ஸ்ட் அப்படின்னு போட்டு இந்த மாதிரி நான் கொடுத்துட்றேன். இது வந்து எனக்கு போல்டாக இருக்கணும் அப்படின்னு போட்டு சென்டராக இருக்கணும், ஒயிட் டெக்ஸ்ட்டாக இருக்கணும், இதெல்லாமே வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை வந்து நீங்கள் கொடுத்துட்றீங்க, அவ்வளோதான். அதே மாதிரி சப்ஹெட்டிங் வந்து இதுக்கு கொடுத்துக்கோங்க. ஒரு கால் டு ஆக்ஷன் பட்டன் வந்து வேணும், அது வந்து கிரேடியண்ட்டில் இருக்கணும். நான் ஹோவர் பண்ணும்போது அது பல்ஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான உங்களுக்கு எப்படி வேணுமோ அது எல்லாத்தையுமே நீங்கள் கொடுத்துட்டு ரெஸ்பான்சிவாக இருக்கணும் அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. ஃபைனலாக வந்து இந்த மாதிரி வந்து முக்கியமாக போட்டுக்கோங்க. என்னென்னா ப்ரொவைட் ஆல் HTML, CSS அண்ட் மினிமல் ஜாவாஸ்கிரிப்ட் இன் ஒன் பிளாக் ஃபார் டைரக்ட் பேஸ்ட் இன்ட்டு எலமெண்டர் HTML widget. இது எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து இப்போ கோடிங் வெப்சைட் பண்ணலாம். ஸோ வேர்ட்பிரஸில் எலமெண்டருக்குள்ளே எப்படி பண்ணலாங்கிறது பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம HTML அப்படிங்கிற widget யூஸ் பண்ண போகிறோம். இந்த கோடிங்கை வந்து நம்ம அதில் தான் வந்து பேஸ்ட் பண்ணுவோம். அதனால தான் வந்து இந்த மாதிரி ஒரு இதை வந்து லாஸ்ட்டில் நம்ம கொடுத்துட்டு இங்கே வந்து என்டர் கொடுத்துட்றோம். நான் இதே ப்ராம்ப்டை வந்து உங்களுக்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா அதை காப்பி பேஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களோட ப்ராம்ப்டை கொடுத்துட்டு என்டர் கொடுத்துருங்க. இப்போ என்டர் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கோட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிரும். ஜென்ரேட் பண்ணி முடிச்சோனையும் இங்கே பார்த்தீங்கன்னா காப்பி கோட் அப்படின்னு இருக்கும், இதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. பேஜஸில் ஆட் பேஜ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு இது வந்து நீங்கள் நியூ பேஜில் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பேஜில் பண்ணுறீங்க அப்படின்னா டேரெக்டாக எடிட் வித் எலமெண்டர் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நியூ பேஜில் அதோட பேஜ் டைட்டில் வந்து கொடுத்துட்டு எடிட் வித் எலமெண்டர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருங்க. இப்போ இந்த பேஜ் செட்டிங்கை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இப்போதைக்கு வந்து இது எலமெண்டர் கேன்வாஸாக நம்ம மாற்றிக்கலாம். இப்போ இந்த இடத்துல ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் கொடுத்துட்டு இப்போ இந்த ப்ளஸ் ஆட் எலிமெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இதில் வந்து HTML அப்படிங்கிறத போடுங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா HTML அப்படின்னு வரும். இதை அப்படியே நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு நீங்கள் காப்பி பண்ணியிருப்பீங்களா ஒரு கோடு, அதை வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும். இப்போ வந்து இதில் நான் எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்பீங்க. இதில் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் ரீப்ளேஸ் மட்டும்தான் நீங்கள் பண்ண போகிறீங்க.
எடிட்டிங்கெல்லாம் நீங்கள் வந்து முதல்லையே உங்களுக்கு எப்படி கலர் வேணும், எந்த மாதிரி பட்டன் அனிமேஷன் இருக்கணும், அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க. இப்போ வந்து சிம்பிளாக இந்த டெக்ஸ்ட்டை வந்து எனக்கு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இதோட டெக்ஸ்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் பாருங்கள். இப்போ நோ கோடிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெக்ஸ்ட் வந்து ஆரம்பிக்குது நம்மளுக்கு. அப்போ இதில் வந்து நம்மளுக்கு நோ கோடிங் அப்படிங்கிறது எந்த இடத்துல வருதுன்னு பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹெட்டிங் இல்லையா, அதனால இப்போ வந்து H1 அப்படிங்கிற கிளாஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சப்ஹெட்டிங் அது கீழேயே இருக்கும். கரெக்டாக நீங்கள் வந்து அது எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி எந்த இடத்துல ஏரோ மார்க் நம்மளுக்கு முடியுதோ அந்த இடத்துல நீங்கள் வச்சு அதுக்குள்ளே உங்களோட டெக்ஸ்ட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கிங்க, அவ்வளோதான். அதே மாதிரி கால் டு ஆக்ஷன் பட்டனுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ இதோட லிங்க் எல்லாம் எங்கே மாற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக லாஸ்ட்டாக கீழே வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கீழே வந்தீங்க அப்படின்னா இதோட ஸ்டைல் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸ்டைல் ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் முதல்லயே கொடுத்துட்டங்காட்டி உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி அதுவே ஸ்டைல் ஆப்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். இருந்தாலும் வந்து உங்களுக்கு சின்னதாக அந்த டெக்ஸ்ட்டோட சைஸு அதை மட்டும் நம்ம எடிட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து சிம்பிளாக எப்படி இங்கே எலமெண்டரில் ஃபாண்ட் சைஸ் அப்படின்னு இருக்கும் அதை வந்து எடிட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் இதுலேயும் பார்த்தீங்கன்னா இது வந்து இங்கே என்ன போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இது வந்து ரெஸ்பான்சிவ் டிசைன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அப்போ ரெஸ்பான்சிவ் டிசைனாக மொபைலுக்கு வந்து அவங்க சொல்கிறாங்க. அப்போ மொபைலுக்கு ஃபாண்ட் சைஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்க்டாப்புக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஃபாண்ட் சைஸ் அப்படின்னு போட்டிருக்கா. இப்போது உங்களோட சப்ஹெட்டிங்கோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ இதில் வந்து 1.25 REM அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ 3 அப்படின்னு கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து அந்த டெக்ஸ்ட் சைஸ் வந்து பெருசாயிருச்சு. இந்த மாதிரி வந்து ஈஸியாக நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இப்போ இதோட பேக்ரவுண்டில் வந்து ஏன் எப்படி இருக்குது, இது வந்து எப்படி எடிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து நான் ப்ராம்ப்ட் கொடுக்கும்போது ஒரு இமேஜாக கொடுக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஏன்னா இமேஜாக கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ராம்ப்ட் கொடுக்கும்போது பேக்ரவுண்ட் வந்து எதுவுமே கொடுக்காத மாதிரி விட்டுருங்க. நீங்கள் டேரெக்டாக இந்த பேரண்ட் கண்டெய்னர் செலக்ட் பண்ணிவிட்டு அதோட பேக்ரவுண்டில் கூட நீங்கள் போய் கலரோ இமேஜோ வந்து செட் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் ஒரு கிரேடியன்ட் கலர் வந்து செட் பண்ணி காமிக்கிறேன் சும்மா. இந்த மாதிரி வந்து நீங்கள் கண்டெய்னர்லேயே கூட பேக்ரவுண்ட் கலர் செலக்ட் பண்ணிக்க முடியும். இல்லைனா இந்த மாதிரி இமேஜாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இதில் இமேஜ் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த இமேஜும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல படிச்சிங்கனாலே உங்களுக்கு தெரியும். இதில் பாருங்கள் பேக்ரவுண்ட் இமேஜ். இப்போ பேக்ரவுண்ட் இமேஜ் அப்படின்னு போட்டு எந்த ஒரு லிங்க் கொடுத்துருந்தாங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி SRC அப்படின்னு போட்டுட்டு ஈக்குவல் போட்டுட்டு இந்த இடத்துல HTTPS அப்படின்னு ஆரம்பிக்குதுங்களா, இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும். இது ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பப்ளிஷ் கொடுத்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இப்போ வந்து ஹீரோ செக்ஷன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு செக்ஷனாக வந்து பில்ட் பண்ணணும். இது நான் வந்து ஆல்ரெடி பில்ட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே வந்து அபவுட் அஸோட ஒரு செக்ஷன் வந்து பில்ட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து ஒரு இமேஜாக கொடுத்துருக்குறேன். இது வந்து ஒரு டெக்ஸ்ட்டு பட்டன் அந்த மாதிரி நான் வந்து கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு செக்ஷனாக நீங்கள் வந்து HTML யூஸ் பண்ணி பில்ட் பண்ணிக்க முடியும். என்டையர் பேஜையுமே நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்களால் பில்ட் பண்ண முடியும். ஆனால் வந்து செக்ஷன் பை செக்ஷனாக பில்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எடிட்டிங்க்கும் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாமல் ஈஸியாக இருக்கும். இது வந்து லேண்டிங் பேஜ் அந்த மாதிரியான ஒரு வெப்சைட்டுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபாஸ்ட்டாக நீங்கள் முடிக்க முடியும். இகாமர்ஸ் வெப்சைட்டுக்கெலாம் அது கரெக்டாக இருக்காது. சிம்பிளாக 1 பேஜ் வெப்சைட்டுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி பில்ட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி வெப்சைட் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். 2025 வெப்சைட்டுங்கிறது வந்து மஸ்ட்டு. எல்லா பிஸ்னஸும் கண்டிப்பாக வெப்சைட் வச்சுருக்கணும். ஃப்ரீலான்சருக்கான ஸ்கோப் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. வேர்ட்ப்ரெஸ் டெவலப்பர் வேணும் அப்படின்னு சொல்லி நிறையா பிஸ்னஸ் ஹையர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வேர்ட்ப்ரெஸ்ஸை டீட்டெயிலாக கற்றுக்கிட்டு உங்கள் கெரியரை குயிக்காக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய எங்கள் வெபினார் அட்டென்ட் பண்ணி எங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்கள். See you inside the course. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Stay tuned with Techie Life.